அர்ஜுன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நீதாம்மா. டாக்டர், நான் இப்போ உடனே அர்ஜுனை பார்க்கணும் டாக்டர். இம்மிடியேட்டா அவருக்கு தகவல் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர், அவர் லைஃப் விஷயம் டாக்டர். மிஸ்டர் ரவிவர்மன், டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க நான் வர சொல்றேன். நர்ஸ், மிஸ்டர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி ரவிவர்மன் சுயநினைவு திரும்பிட்டதா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிரியா, ரவிவர்மன் சாரோட அட்டெண்டர் நம்பர் வேணும். அதோ எடுக்கிறேன். 9969. ஏ பிரியா, நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேற யாராவது நம்பர் இருக்கா? பாக்குறேன். ஆனந்த்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு வேணா ட்ரை பண்ணி சரி, பாருங்க. ஓகே. 6943. ஹலோ ஹலோ மேடம், ஆனந்த் சார் இருக்காரா? அவர் இங்க பக்கத்துல இல்ல. நான் அவரோட ரிலேஷன் தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். மேடம், நாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க ஓவியர் ரவிவர்மனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அர்ஜுன் சாரோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் மேடம் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ரெக்கவர் ஆயிட்டாரா? ஆமா மேடம், கண்ணு முழிச்சு நல்லா பேசுறாரு. சரி, இமிடியேட்டா நான் இதை ஆனந்துக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க மேடம், சொல்லிடுங்க மேடம். அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல 3 புள்ளி இருக்கும், இதுல 2 தான் இருக்கு. ரவிவர்மன் நினைவு திரும்பினது பெரிய விஷயமாச்சு. இப்ப பல கேள்விக்கு விடை கிடைச்சிரும். என்ன அவரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ரவிவர்மன் கண்ணு முழிச்சது ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப கால் பண்ணி பாப்போம். எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, நேர்லயே போய் சார் பாத்துடலாம். அப்பதான் மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஆரம்பிக்கிறாளே, யாராவது பார்த்தாங்க பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஏய், ஏய், உனக்கு இது ஒரு வியாதி புரியுதா? உன் கண்ணடிக்கிற வியாதி சரியா போற வரைக்கும் இந்த கிளாஸ் நீ போட்டுக்கோ. உனக்கு இப்போதைக்கு இந்த வியாதி சரியா போகாது. உனக்கு கண்ணாடி வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். என்ன பண்ற நீ? அது ஒண்ணும் இல்லையா அர்ஜுன் சார், குருவி. குருவியா? ஆமாமா, உங்க தலைக்கு பின்னாடி பாருங்க. குருவியா? வீட்டுக்குள்ள குருவியா? நீ ஒரு மாதிரி தான் இருக்க. ஏய், நீ சரியில்லை. மாடிக்கு தானே போற, போ. பாத்துட்டேன் தம்பி, பாத்துட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? அதான் பார்த்தேனே. என்ன பாத்தீங்க? அப்படி எதை யாருமே பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை நான் பார்த்துட்டேன். இல்ல உத்தமன், கண்ணடிச்சா சரின்னு பொறுத்து போன, இப்ப முத்தம்லாம் கொடுக்குறா. ஏதோ குருவி அது இதுங்கிறா. தம்பி, கண்ணடிக்கிற வியாதி வந்தா முத்தம் கொடுக்கிற வியாதியும் வரும். ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு தம்பி. இது வந்தா அது வரும், அது வந்தா இது வரும். பயங்கர பேட் உத்தமன் நீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
இதெல்லாம் நல்லா இல்ல, கன்ஃபார்மா பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன தம்பி பிரயோஜனம்? உத்தமன் கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க. ரெடி அர்ஜுன் ரெடி எல்லாரும் ரெடி தான். வாங்க வாங்க போலாம். தம்பி, இந்த இன்விடேஷன்ல என் பேரையும் போடுங்க. எங்க கடையநல்லூர் முழுக்க என் பேத்தி கல்யாண பத்திரிக்கையை நான் கொடுக்கணும். அப்பா மொய் கணக்கு எகிரிடுன்னு சொல்லுங்க. கணக்கு எகுறதோ இல்லையோ, மொய் எழுதுற இடத்துல ஒன்ன மட்டும் விடக்கூடாதுரா. மொய்யெல்லாம் அப்படியே பொய்யாயிடும். இவ கூட போனா கன்ஃபார்மா கண்ணடிப்போம், முத்தம் கொடுப்பா, வேலைக்கே ஆகாது. மா நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நானும் இனியாவும் பின்னாடியே வந்துடுறோம். ஏன்பா நல்ல விஷயத்துக்கு போறோம், போகும்போது சேர்ந்தே போயிடலாமே. ஆமாமா, எல்லாருமே சேர்ந்தே போலாம். வசு, ஆடிட்டர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அத நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நானு. சரி அர்ஜுன், சீக்கிரமா வந்துரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் கடைக்கு போகணும். கண்டிப்பாமா. சரி இனியா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் பேசிட்டு வந்து உன்னை கூப்பிடுறேன். ஓகே, நீங்க போங்க. சரிப்பா. சீக்கிரம் வாங்க அத்தாச்சி, உருண்டுகிட்டே வராதீங்க. மம்மி போனை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மம்மி மம்மி என்னடி இங்க பாரு மம்மி. போமா. இந்த வசு மாமாவை பார்த்து கண் அடிக்கிறா, உதட்டு குவிச்சு என்னென்னமோ செய்யற மம்மி. இந்த கருமத்தெல்லாம் நான் பார்த்து தொலை வேண்டியதா இருக்கு. ஏய், அவளுக்கு முகவாதம் வந்திருக்குடி, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. நல்ல டாக்டரை பார்த்து அவ கண்ணையும் வாயையும் இழுத்து வச்சு தைக்கணும். இதெல்லாம் நீ பாக்காத, நீ போய் உன் போன் எடுத்துட்டு வா போ. சரி. ஓகே. சொல்லுங்க மேடம். என் பேரு மீனாட்சி. இப்ப இங்க இருந்து நர்ஸ் ஒருத்தங்க என்கிட்ட பேசினாங்க. இங்க அட்மிட் ஆயிருக்க ஓவியர் ரவிவர்மன் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டு தான் சொன்னாங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் எந்த பிளாக்ல இருக்காரு? நான் தான் மேடம் ஃபோன் பண்ணேன். நர்ஸ், ரவிவர்மன் எந்த பிளாக்ல இருக்காரு? நான் போய் அவரை பார்க்கலாமா? நீங்க யார் மேடம்? நான் உங்ககிட்ட பேசினேனே, அர்ஜுன் சாரோட பிரதர் ஆனந்த் சாருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு. நான் ஓவியர் ரவிவர்மனை பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். வாங்க மேடம். என்ன சிஸ்டர், ரவிவர்மன் இல்ல? தெரியல மேடம், இங்கதான் இருந்தாரு. சிஸ்டர் காணோம். தெரியல மேடம், வாங்க கேக்கலாம். பா கொஞ்சம் வேகமா போங்கப்பா. இதுல டிராபிக் வேற. வசு, அர்ஜுனுக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளு. சரிங்க மேடம். அர்ஜுன் சார், மேடம் எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க சொன்னாங்க. சரிங்க சார். மேடம் பக்கத்துல வந்துட்டாராம். சொல்லுங்க இங்க சிஸ்டர். இருந்த கோமா பேஷண்ட் ரெக்கவர் ஆயிட்டாரு. பாத்தீங்களா? ரூம்ல தான் இருந்தாரு, காணோம். இல்லையே, நான் பார்க்கல. ஐயோ, எங்கன்னு தெரியல மேடம். இங்கதான் மேடம் இருந்தாரு. ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அர்ஜுன் சார் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அர்ஜுன் சார் நம்பர் ரீச் ஆகல. அதான்
உங்ககிட்ட பேசி விஷயத்தை கன்வே பண்றதா ரவிவர்மன் சார் கிட்ட சொன்னேன். இப்ப பார்த்தா அவர் ஆளை காணும் மேடம். என்ன சிஸ்டர், இங்க இருந்தவரு எங்க போயிருப்பாரு? என்னது மீனாட்சி இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க மீனாட்சி, எதுக்கு இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கீங்க? நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். வெளியில் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க். நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க? நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். ஆனந்த், உங்களுக்கு எத்தனை தடவைங்க கால் பண்றது? நீங்க ஏங்க எடுக்கல? நான் இப்ப வீட்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனந்த். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த நம்பருக்கு தான் ஃபோன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற கோமா பேஷண்ட் ஓவியர் ரவிவர்மன் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டதா கால் வந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க எடுக்கவே இல்ல. நான் அவரை பார்க்க தான் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். என்னது, ரவிவர்மன் சார் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரா? நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஆனந்த், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மீனாட்சி. இப்போ ரவிவர்மன் சார் ரூம்ல இல்ல. அதான் இப்ப நாங்க அவரை தேடிட்டு இருக்கோம். என்னது, ரூம்ல இல்லையா? அவர் எங்க போயிருப்பாரு? அவர் அங்கதான் கண்டிப்பா இருப்பாரு. நீங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. நான் இப்ப அங்க வந்துடுறேன். ஓகே. கோமால இருந்து கண் முழிச்சதுமே ரவிவர்மன் சார் ரொம்ப பரபரப்பா இருந்தாரு. நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும், அவரோட வாழ்க்கை பிரச்சனை அது இதுன்னாரு. இப்ப என்னடானா அவர் எங்க போனாருன்னு தெரியல. வாங்க ஆனந்த். ஹாய். சார் யாரு? நான் அர்ஜுனோட பிரதர். ரவிவர்மன் சார் எங்க இருக்காரு? அவரை காணோம் சார். என்னது, காணுமா? என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் நல்லா பாத்தீங்களா? ஹாஸ்பிடல் ஃபுல்லா நல்லா தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம் ஆனந்த். எங்கேயுமே அவர் இல்ல. அவர் கண்ணை முழிச்சதுமே முதல்ல அர்ஜுன் சாரை தான் கேட்டாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், நம்பர் ரீச் ஆகல. ஒருவேளை அவரை பார்க்க போயிருப்பாரோ என்னவோ. என்ன ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க? இல்லங்க, ரவிவர்மன் சார் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா அவரோட உயிருக்கே ஆபத்துங்க. இது புரியாம அவர் பாட்டுக்கு வெளியே போயிருக்காரு. அதனால முதல்ல அவரை காப்பாத்தணுங்க. அதுக்கப்புறமா அண்ணன் அவரை மீட் பண்ண வைக்கணும். ஐயோ, மறந்துட்டேன். உங்க ஃபோன். ஐயோ சாரிங்க, நானும் மறந்துட்டேன். தேங்க்ஸ். நர்ஸ், ரவிவர்மன் சார் திரும்ப வந்தா மறக்காம கால் பண்ணுங்க. ம். ம். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். சார், யார் வேணும்? அர்ஜுன் சாரை பார்க்கணும். சார் இருக்காரா? அவர் மாடியில இருக்காரு. நீங்க உட்காருங்க. இல்ல அர்ஜென்ட்டா பார்க்கணும். ஓ, பரவாயில்ல சார், பார்க்கலாம். வாங்க வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு சரி. வரேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே. சார், நீங்க அர்ஜுன் சாரை பார்க்கணும். என் பேரு ரவிவர்மன். மேல இருக்காருன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சரிங்க சார். ரவிவர்மனா? ஒருவேளை இவர்தான் அந்த ஓவியர் ரவிவர்மனா இருப்பாரோ? ஐயோ சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கலாமா? நீங்க ஓவியர் ரவிவர்மன் சாரா? அதே ரவிவர்மன் தான். எனக்கு உடம்பு சரியில்லாம கோமாவுக்கு போயிட்டேன். இப்பதான் ரெக்கவர் ஆனேன். அர்ஜுன் சார் என்கிட்ட அவருடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் ஓவியத்தை வரைஞ்சு வாங்கினாரு. அது சம்பந்தமா அவர்கிட்ட பேசணும். இவரை மட்டும் அர்ஜுன் பார்த்தாரு, நான் அம்மேல் வசமா மாட்டிப்பேன். நான் நடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஐயோ சார்,
நீங்க மனசுல இருக்கிறத சொன்னா அப்படியே ஓவியமா வரைஞ்சிருவீங்கல்ல? ஆமாம்மா, நான் இல்யூஷன் ஆர்டிஸ்ட் தான். ஐயோ சார், நான் உங்களுக்கு தீவிரமான ஃபேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். ப்ளீஸ் சார், உங்க ஆட்டோகிராஃப் போடுங்க சார். என்னோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் பாத்திருக்கியா நீ? பல டைம் பாத்திருக்கேன் சார். சார், நீங்க யார் என்னன்னு தெரியாம உங்களை கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா அர்ஜுன் சார் மேலதான் இருக்காரு. உங்களை இங்க உட்கார வச்சதை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரு, என்னதான் திட்டுவாரு. நல்ல வேளை யாருமே இல்ல, அர்ஜுனும் வந்துடக்கூடாது. இந்தாங்கம்மா. வாங்க சார், மேல போலாம். வாங்க. முதல்ல இவரை இங்க அடைச்சு வைக்கணும். இவர் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. வாங்க சார், உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இங்கே உட்காருங்க, நான் போய் அர்ஜுன் சாரை கூட்டிட்டு வரேன். எங்க ஆளை காணோம்? காஃபி யாருக்கு? ஒரு பெரியவர் அர்ஜுன் தம்பிய பார்க்க வந்தாரு, அவருக்கு தான் இந்த காஃபி. ஆமா, அவர் எங்க ஆளை காணோம்? ஓ, அவரா? அவர் அர்ஜுனை பார்க்க வரல, பின்ன என்ன பார்க்க தான் வந்திருந்தாரு. அர்ஜுனோட வீட்டுல நான் இருக்கிறதால அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. நான் ஆசிரமத்துல இருந்தப்போ அவர் தான் என்ன கவனிச்சுக்கிட்டாரு. கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்ன பார்க்க வந்தாரு. ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். சரி. இப்ப என்ன பண்றது? இவரை வெளியில விடக்கூடாது, இவரை அர்ஜுனை பார்க்க விடக்கூடாது. ரவிவர்மன் வாயை திறந்தா அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? இந்த தூக்க மாத்திரை இனிமே எனக்கு தேவைப்படாதுமா. அர்ஜுன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னதும் என் நிம்மதி போச்சு, என் தூக்கம் போச்சு. அதனால தினமும் தூங்கறதுக்கு மாத்திரை போடுவேன். இப்பதான் அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட் நீ வந்துட்டியே. அர்ஜுன் உன்னை கட்டிக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போய் இப்ப நல்ல தூக்கம் வருது. இனிமே இது எனக்கு தேவைப்படாது. இத கொண்டு போய் வச்சிரு. சரிங்க அத்தை. இருக்கு. கலக்கணுமே. இந்த காஃபியை குடிச்சா நல்லா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இந்தாங்க சார். அர்ஜுன் எங்க? அர்ஜுன் வந்துருவாரு. நீங்க காஃபி குடிங்க. தேங்க் யூ. நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. எங்க போனார் இவரு? ஹேய், என்ன இங்க நிக்கிற? இல்ல, உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன். ரூம்ல ஆளை காணுமா, அதான் எங்க போனீங்கன்னு தேடிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபைல் அனுப்பணும், அது அம்மா ரூம்ல தான் வச்சிருந்தேன், அதான் தேடிட்டு இருந்தேன். சரி, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்.